பத்துக்கண் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை வெளியூர் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 70 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். வெளியூர் காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதியான பத்துக்கண்ணு ஊசிட்டேரி கன்னியம்மன் கோவில் அருகே கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக வெளியூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசாரை கண்டதும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரும் தப்பி ஓட முயன்றபோது போலீசார் இருவரையும் மடக்கி பிடித்தனர். இதனையடுத்து அவர்களிடமிருந்து 70 கிராம் கஞ்சாவையும் பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் வள்ளுவன்பேட்டையை சார்ந்த கிருபானந்தம் மகன் தமிழ்ச்செல்வன், பலராமன் மகன் மணிகண்டன் என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து சட்டம் ஒழுங்கு SP சுப்பிரமணியன் உத்தரவின் அடிப்படையில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 மீது வழக்கு பதிந்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் தரமற்ற நெஞ்சுவலி மாத்திரைக்கு தடை விதித்து மருந்து தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்து உற்பத்தி விவகாரத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் மருந்து தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் நேற்று முன்தினம் வரை நடந்த ஆய்வில் 45 வகையான மருந்துகளை விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இமாச்சல பிரதேசம் பவுண்டா சாஹிப் நகரில் உள்ள தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் லெபார்டரி நிறுவனம் தயாரிப்பான நெக்ரோண்டில் மாத்திரை GP5 MG பேட்ரியன் 42515998 உற்பத்தி தேதி 7/2025, காலாவதி தேதி 6/2077 நெஞ்சுவலி மாத்திரை உரிய தரமில்லாத காரணத்தினால் தடை செய்து புதுச்சேரி மருந்து தரக்கட்டுப்பாட்டு அதிகாரி ஆனந்த கிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். தடை செய்யப்பட்டுள்ள இந்த நெஞ்சுவலி மாத்திரை இருப்பு விவரத்தையும் அந்த மருந்து சம்பந்தப்பட்ட கம்பெனிக்கு திருப்பி அனுப்பி விவரத்தையும் உடனடியாக மருந்து தரக்கட்டுப்பாட்டு துறைக்கு தகவல் தெரிவிக்க உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் விபத்து காரணமாக நிறுத்தப்பட்ட சுற்றுலா படகு போக்குவரத்து உரிமையாளர்கள் போராட்டத்திற்கு பின்பு மீண்டும் இயங்க துவங்கியது. வேராம்பட்டினம் பகுதியில் கடந்த 19ஆம் தேதி சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற படகு முகத்துவாரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அதனைத் தொடர்ந்து சுற்றுலா படகு போக்குவரத்தை அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அரசின் நடவடிக்கையை கண்டித்து படகு உரிமையாளர்கள் சுற்றுலாத்துறை அலுவலகத்தை நேற்று முன்தினம் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின் முதல்வர் ரங்கசாமி மற்றும் துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்தித்து சுற்றுலா படகுகளை மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர். சுற்றுலாத்துறை மூலமாக உரிமம் பெறப்பட்ட சுற்றுலா படகுகளின் போக்குவரத்து நேற்று முதல் மீண்டும் துவங்கியது. இந்நிலையில் கடலோர காவல்படை இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையில் போலீசார் நேற்று வம்பகரப்பாளையம், பாண்டி மெரினா, அரிக்கன்மேடு பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டு இயக்கப்பட்ட சுற்றுலா படகுகளை ஆய்வு செய்தனர். அதில் சுற்றுலா படகுகளின் உரிமம் மற்றும் முக்கிய ஆவணங்களை சோதனை செய்தனர். மேலும் பயணிகளுக்கு முறையாக லைஃப் ஜாக்கெட் வழங்க வேண்டும், அசம்பாவிதம் நடந்தால் மீட்பதற்கு டிரைவருடன் மேலும் ஒருவர் பணியில் இருக்க வேண்டும், தீயை அணைக்கும் கருவி, தகவல் தொடர்பு சாதனம் முறையாக வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். முகத்துவாரம் பகுதிகளில் CCTV கேமரா பொருத்தும் பணியும் துவங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முழுவதும் ரவுடிகள், குற்ற பின்னணி கொண்டவர்களின் வீடுகளில் போலீசார் நடத்திய திடீர் சோதனைகள் பயங்கர ஆயுதங்கள், கஞ்சா வைத்திருந்த 7 பேரை கைது செய்தனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் பெருகி வரும் ரவுடிகளின் அட்டகாசத்தை ஒடுக்க காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஆபரேஷன் திரிசூல் என்ற பெயரில் ரவுடிகளின் வீடுகளில் திடீர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அப்போது ரவுடிகள் தங்கள் வீடுகளில் ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருக்கிறார்களா, சதித்திட்டம் எதிலாவது ஈடுபட்டிருக்கிறார்களா என ஆய்வு நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் சட்டமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி முழுவதும் ரவுடிகள் மற்றும் கஞ்சா விற்பனை செய்பவர்கள் வசிக்கும் பகுதி மற்றும் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உத்தரவின்படி நடைபெற்ற இந்த ஆபரேஷன் திரிசூலில் அந்தந்த பகுதி காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் கமாண்டோ பிரிவினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் போது அவர்கள் ஊருக்குள் நுழைய தடை செய்யப்பட்டவர்கள் யாரேனும் வீட்டில் இருக்கிறார்களா, பயங்கர ஆயுதங்கள், வெடிகுண்டு, கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர்கள் குடும்பத்தாரிடமும் ரவுடிகள் மற்றும் கஞ்சா விற்பனை செய்பவர்கள் ஏதேனும் குற்ற சம்பவத்தில் ஈடுபட முயற்சி எடுப்பதை அறிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளிக்கும்படி போலீசார் அறிவுறுத்தினர். புதுச்சேரி முழுவதும் நடந்த இந்த சோதனையின் போது சந்தேகத்தின் அடிப்படையில் 75 பேரை போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் இந்த சோதனையின் போது வீட்டில் வீச்சரிவால் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை வைத்திருந்ததாக 7 பேரும், கஞ்சா வைத்திருந்த வழக்கில் 2 பேரையும் போலீசார் சிறையில் அடைக்க உள்ளனர்.
கொரோனா காலத்தில் சுகாதாரத்துறையில் பணிபுரிந்த ஒப்பந்த ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி புதுச்சேரிக்கு பிரதமர் வருமன்று கருப்பு ஆடை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. கொரோனா காலத்தில் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதனை சந்தித்தனர். இந்த நிகழ்வில் கட்சியின் துணைத் தலைவர் ஜெபின் மற்றும் செயலாளர் டேவிட் ஜோசப் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நடந்த கூட்டத்தில் முன்கூட்டியே நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்தது போல இந்திய பிரதமர் மோடி புதுச்சேரி வருகையின் போது அவரது கவனத்தை ஈர்க்கும் விதமாக கொரோனா சுகாதார ஊழியர்கள் பணி வழங்க கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு ஆடை அணிந்து கவனஈர்ப்பு போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சுவாமிநாதன், பிரதமர் ஆணைக்கிணங்க கொரோனா காலத்தில் பணி அமைக்கப்பட்ட ஊழியர்களை மற்ற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் நிரந்தர பணி வழங்கி பாதுகாத்துள்ள போது புதுச்சேரி மாநிலம் அவர்களை பணி நீக்கம் செய்து வயது தளர்வு மதிப்பெண்ணில் சதவிகிதமும் தருகிறோம் என்று ஏமாற்றுவது கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்தார். இது தொடர்பாக 4 பிராந்தியம் உள்ளடக்கிய புதுச்சேரி மக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தி நாளை தபால் நிலையம் அருகில் ஒன்று கூடி இந்திய பிரதமருக்கு பொதுமக்களின் கடிதத்தை அனுப்பியுள்ளோம் என்றும் புதுச்சேரிக்கு வருகை தரும் பிரதமரின் கவனத்தை ஈர்க்கும் கருப்பு ஆடை போராட்டத்தை கட்டாயமாக நடத்துவோம் என்றார். பணி நிரந்தரம் செய்யக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பள்ளிக் கல்வித்துறையில் பணியாற்றும் 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி கடந்த 21ஆம் தேதி முதல் கல்வித்துறை வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் முதல்வர் ரங்கசாமி போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை நேற்று முன்தினம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் ஒப்பந்த ஆசிரியர்களுக்கான பணிக்காலம் ஓராண்டிற்கு நீடிப்பு செய்யப்பட்டுள்ளது. ஆசிரியர் மற்றும் பால சேவிகாக்கள் பதவிகளுக்கான நேரடி நியமனம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். விரைவில் பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. இதனை ஏற்று 34 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஒப்பந்த ஆசிரியர்கள் தற்காலிகமாக போராட்டத்தை ஒத்திவைப்பதாக தெரிவித்தனர். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 3 பேர் ரூபாய் 17.92 லட்சம் ஏமாந்துள்ளனர். நெட்டப்பாக்கத்தை சார்ந்தவரை மர்ம நபர்கள் ஆன்லைனில் வர்த்தகம் செய்வது தொடர்பான வாட்ஸ்அப் குழுவில் இணைத்தனர். அக்குழுவில் ஆன்லைன் வர்த்தகம் தொடர்பான பல்வேறு தகவல்கள் குறித்து தினசரி விளக்கம் அளித்தனர். இதனையடுத்து மர்ம நபர்கள் அனுப்பிய ஆன்லைன் வர்த்தகம் தொடர்பான லிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 16,76,397 முதலீடு செய்தார். அதில் வந்த லாபத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. கோரிமேட்டை சார்ந்தவர் திரைப்பட ஸ்டுடியோ சுற்றுப்பயணம் முன்பதிவு தொடர்பாக ஆன்லைனில் தேடியுள்ளார். அப்போது பிரபல ஸ்டுடியோவுடன் தொடர்புடைய போலி ஆன்லைன் வலைத்தளம் வந்துள்ளது. அதில் தனது வங்கி விவரங்களை பதிவிட்டு முன்பதிவு செய்தார். அதன்பின் அவரது கிரெடிட் கார்டு கணக்கிலிருந்து ரூபாய் 45,731 மர்ம நபர்கள் எடுத்து மோசடி செய்துள்ளனர். கொய்வர்பாளையத்தை சார்ந்த பெண் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான விளம்பரம் வாட்ஸ்அப்பில் வந்துள்ளது. அந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசிய போது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் துபாயில் வேலைவாய்ப்பு இருப்பதாகவும் அந்த வேலைக்கு விசா மற்றும் விமான டிக்கெட் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதை நம்பி அப்பெண் மர்ம நபருக்கு ரூபாய் 70,000 அனுப்பி ஏமாந்தார். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இலவச HPV தடுப்பூசி திட்டத்தின் கீழ் புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களில் 14,000 பள்ளி மாணவிகளுக்கு மார்ச் 8 முதல் தடுப்பூசி போடப்படும் என்று புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோய்கள் கர்ப்பவாய் புற்றுநோய் 2வது இடத்தில் உள்ளது. 99.7% கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மனித பாப்பிலோமா வைரஸான HPV வைரஸ் ஏற்படுகிறது. இந்த புற்றுநோயை HPV தடுப்பூசி மூலமாக முழுமையாக தடுக்கலாம். இந்த இலவச தடுப்பூசி திட்டத்தை பிரதமர் மோடி வருகின்ற பிப்ரவரி 28ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் துவக்கி வைக்க உள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் 14 முதல் 15 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு இலவசமாக HPV தடுப்பூசி செலுத்தப்படும். இந்த தடுப்பூசி ரூபாய் 4,000 விலை உள்ளது. தனியாரிடம் கிடைப்பது மிக குறைவு, அதாவது 1% தான் கிடைக்கும். மத்திய அரசு இந்த தடுப்பூசியை தகுதியுள்ள அனைவருக்கும் இலவசமாக தரவுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனாமில் அரசு தனியார் பள்ளிகளில் படிக்கும் 14,000 சிறுமிகளுக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூலமாக இந்த தடுப்பூசி போடப்படும். வரும் மார்ச் 8ஆம் தேதி முதல் 3 மாதத்திற்கு தினம்தோறும் வேலை நாட்களில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை மாணவிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும். அதன் பிறகு தடுப்பூசி திட்டங்களில் வியாழக்கிழமைகளில் வாரம் 1 நாள் போடப்படும். பெற்றோரின் முழு ஒப்புதல் பெற்ற பிறகே சிறுமிகளுக்கு தடுப்பூசி போடப்படும். இதில் பக்க விளைவு இல்லை, பாதுகாப்பானது. புதுச்சேரியில் தற்போது வைரஸ் காய்ச்சல் தான் உள்ளது, பறவை காய்ச்சல் அறிகுறி இல்லை என்றார்.
சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி வருகின்ற 4ஆம் தேதி நடைபெறுகிறது. புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 70 சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு கடந்த 22ஆம் தேதி நடைபெற்றது. இதற்கான தேர்வு முடிவுகள் நேற்று அதிகாலை வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேர்வானவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்க்கும் பணி விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்றிரவு வெளியான மற்றொரு அறிவிப்பில் சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களுக்கு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு கோரிமேடு போலீஸ் பயிற்சி பள்ளி ஆலோசனைக் கூட்டத்தில் வருகின்ற 4ஆம் தேதி காலை 8:30 மணி முதல் நடைபெறுகிறது. தேர்வானவர்கள் தங்களின் பிறப்பு, கல்வி, குடியிருப்பு, சாதி மற்றும் வருமான சான்றிதழ்கள் அசலை எடுத்து வர வேண்டும். மேலும் விவரங்களுக்கு இணையதளத்தில் பார்வையிட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வீராம்பட்டினம் தேரோடும் வீதிக்கு ரூபாய் 1.42 கோடி செலவில் புதைவட மின்கம்பிகள் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மின்துறை சார்பில் அரியங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினம் செங்கல்நீர் அம்மன் தேரோடும் வீதிக்கு ரூபாய் 1.42 லட்சம் செலவில் புதைவிடமாக மாற்ற திட்டமிட்டு அதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமை தாங்கி பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர்கள் உமேஷ் சந்திரா, லங்கா கிருஷ்ணாராவ், உதவி பொறியாளர் சசிகுமார், இளைநிலை பொறியாளர்கள் லூர்தராஜ், கதிரவன், வீராம்பட்டினம் மக்கள் குழு பத்மநாபன், திருப்பணிக்குழு மகாலிங்கம், கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் மின்துறை ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அரியங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ரூபாய் 53,29,000 நுண்கலைத்துறை கட்டிடத்தின் 2ஆம் தளம் மேம்படுத்துதல் பணி மற்றும் ரூபாய் 46.95 லட்சம் செலவில் நடனத்துறை 2ஆம் தளம் மேம்படுத்தும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதனையும் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளைநிலை பொறியாளர் தமிழரசன், பாரதியார் பல்கலைக்கூட முதல்வர் அன்னபூரணி, ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். புதுவை அரியங்குப்பம் ஓடைவெளி கிராமத்தில் சின்ன வீராம்பட்டினம் ரோடு ராமாதேவ் நகரில் அமைந்திருக்கும் அஷ்டவராகியம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காளியம்மனுக்கு மற்றும் வீரனுக்கும் பக்தர்கள் தீச்சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். கேட்டவருக்கு கேட்ட வரம் கொடுக்கும் அஷ்டவராகியம்மனுக்கு வளர்பிறை பஞ்சமி பூஜையும் மிக சிறப்பாக நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த விசேஷ பூஜையில் ஆலயத்தின் நிர்வாகி, வராகி சக்தி பீடத்தின் தலைவருமான திரு ஆர் வீரப்பன் அவர்கள் தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ காகபுஜண்டர் அறக்கட்டளை நிறுவனரும் பிரபல ஜோதிடருமான முருகன் கலந்து கொண்டார். புதுச்சேரியின் முதலமைச்சரான பக்ரிஸ்வாமி பிள்ளை சிலை நிறுவிய ஜவஹர் நற்பணி மன்றத்தின் கல்வெட்டை நீக்கிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சரும் காரைக்காலின் முன்னாள் மேயருமான செவாலியர் பக்ரிஸ்வாமி கடந்த 1956ஆம் ஆண்டு உயிரிழந்தார். அவரின் நினைவை போற்றும் வகையில் அதிகாண்டு ஜவஹர் நற்பணி மன்றம் சார்பில் காரைக்கால் நகராட்சி திருமண மண்டப வாயிலில் சிலை அமைக்கப்பட்டது. அப்போது சிலை அமைத்த ஜவஹர் நற்பணி மன்றத்தின் பேரில் கல்வெட்டு ஒன்றும் வைக்கப்பட்டது. தற்போது காரைக்கால் தெற்கு சட்டமன்ற தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினராக உள்ள AMHM நாஜிம் தனது சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து செவாலியர் பக்ரிஸ்வாமி பிள்ளையின் சிலை அருகே பூங்கா அமைத்து தருவதாக கூறி சிலையை சுற்றி ஒரு சில வேலைப்பாடுகள் செய்துவிட்டு ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த கல்வெட்டை எடுத்துவிட்டு தனது பேரில் கல்வெட்டு வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்போது தேர்தல் நெருங்குவதால் சோழிய வெள்ளாளர்களின் வாக்கு காக்க இதனை திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் செய்திருப்பதாகவும் உடனடியாக சிலையை நிறுவிய ஜவஹர் நற்பணி மன்றத்தின் கல்வெட்டை அங்கு வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி சார்பில் மாவட்ட தலைவர் ராஜ்குமார் தலைமையில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரளான இந்து முன்னணியினர் கலந்து கொண்டனர். அப்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிமை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இளம் அரசியல் தலைவர்களுக்கு ஐயா நல்லக்கண்ணு ஒரு உந்து சக்தி. LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இரங்கல். இந்த நாள் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு துக்க நாள். ஐயா நல்லக்கண்ணு இன்று மறைந்து விட்டார். 101 வயது வரை அவர் வாழ்ந்து இறைவனின் அருள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர். அவருக்கு பரிசாக கிடைத்த பணம், பொருள் அனைத்தையும் கட்சிக்கு வழங்கியவர். அவருக்கென்று எதையும் அவர் வைத்துக் கொண்டதில்லை. ஒரு உண்மையான கம்யூனிஸ்டாக வாழ்ந்து மறைந்துள்ளார். எவ்வளவு துன்பங்களை சந்தித்தாலும் தொடர்ந்து கொள்கைக்காக அவர் போராடியது எங்களை போன்ற இளைய அரசியல் தலைவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாகவும் உந்து சக்தியாகவும் உள்ளது.
அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் நேரில் சென்று நல்லக்கண்ணு உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல் நலக்குறைவால் நேற்று காலமானார். அவரது உடல் சென்னை தீநகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகமான பாலநீளத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சென்று நல்லக்கண்ணு உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நல்லக்கண்ணு தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பொக்கிஷம் என்றும் அவர் நம் வாழ்வில் மறக்க முடியாத தலைவராக எப்பொழுது இருப்பார் என்றும் தெரிவித்தார். மேலும் நம் நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் தான் சார்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்காகவும் பல்வேறு இன்னல்களை சந்தித்தவரை லட்சிய ஜனநாயக கட்சி முன்னோடியாக எடுத்துக்கொண்டு செயல்படும் என்றும் அவர் கூறினார். பெங்களூரில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டி. இளைஞர் முன்னேற்றம் மற்றும் வேலைவாய்ப்பில் லட்சிய ஜனநாயக கட்சியின் அரசியல் பயணம். ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டி. பெங்களூரில் உள்ள ஆர்ட் ஆஃப் லிவிங் ஃபவுண்டேஷன் ஆன்மீக மையத்திற்கு புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 460 கல்லூரி மாணவர்களை தனது சார்பில் வரவழைத்தோம். அவர்களுக்கு ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களின் சத்சங்க நிகழ்ச்சியின் மூலமாக ஆன்மீகம், அமைதி மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் குறித்து முக்கிய அறிவுரைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சி மாணவர்களின் மனநிலையும் எதிர்கால நோக்கமும் மேம்பட உதவும் என்று நம்புகிறேன். இந்த அரிய வாய்ப்பின் மூலமாக அவர்கள் நன்மை அடைவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் வெளிநாடுகளில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் முயற்சிகளையும் தாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம். புதுச்சேரியில் எங்கள் கட்சி நல்ல நிலையில் வளர்ந்து வருகிறது. அதிகமான இளைஞர்களின் தொலைநோக்கை மையமாக கொண்டு எங்கள் கட்சியின் பயணம் நடைபெற்று வருகிறது. நேர்மையான அரசியல் செய்யவும் இளைஞர்களுக்கான எதிர்கால திட்டங்களை மேம்படுத்தவும் எங்கள் கட்சி உறுதியாக செயல்பட்டு வருகிறது. மேலும் புதுச்சேரியில் மாநில தாய்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்த உள்ளோம். தாய்மொழிக்காக நடைபெற்ற இந்த மாநாட்டில் சுமார் 20,000 மக்கள் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதியில் சமூக சேவகர் ராமு வீடு வீடாக சென்று குக்கர் ஹாட் பாக்ஸ் வழங்கினார். மணவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதியை சார்ந்த தொழிலதிபரும் சமூக சேவகருமான ராமு கடந்த சில மாதங்களாக தொகுதி முழுவதும் உள்ள பொதுமக்களை வீடுகள் தோறும் சென்று நேரில் சந்தித்து புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி ஹாட் பாக்ஸ், குக்கர் ஆகியவற்றை வழங்கி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக நல்லவாடு சுனாமி குடியிருப்பு பகுதியில் ராமு தனது ஆதரவாளர்களோடு சென்று பொதுமக்களை வீடு வீடாக சந்தித்து ஹாட் பாக்ஸ் மற்றும் குக்கர் வழங்கி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மணவெளி தொகுதியில் தான் போட்டியிடப் போவதாகவும் தனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கூறி பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தார். அப்போது அப்பகுதியை சார்ந்தவர்கள், ராமுவின் ஆதரவாளர்கள் பலரும் உடன் இருந்தனர். சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சேந்தனத்தம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. முன்னாள் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். இதன் ஒரு பகுதியாக சேந்தனத்தம் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் பிறந்தநாளை கொண்டாடுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு சேந்தனத்தம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் பெயரில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரது பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜனுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகிகள் தலைவர் ராமலிங்கம், நிர்வாகிகள் முருகையன், ஆறுமுகம், தேவநாதன், சரவணன், அண்ணாமலை ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அதேபோல ராமநாதபுரம்பேட் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தில் பாஜக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவை, கைலி, வேட்டி, துண்டு வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், கிளைத் தலைவர் வள்ளல், பாலமுருகன், மதி, கிருஷ்ணமூர்த்தி, அல்லிமுத்து, ஏழுமலை, காசிநாதன், ஏழுமலை திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். ஊஸ்ட் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான AK
சாய்ஜி சரவணகுமார் பிறந்தநாளை முன்னிட்டு கூடப்பாக்கத்தில் உள்ள திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் பன்னீர்செல்வம் மற்றும் கிளைத் தலைவர் முரளி ஏற்பாட்டில் சிறப்பு அபிஷேக ஆராதனை வழிபாடும் பின்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதேபோல 10 கண்ணு பகுதியில் கிளைத் தலைவர் முரளி ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பும் அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி, ஹரிஹரி நமோ நாராயணா, புருஷோத்தம்மன், கணபதி, நாகராஜ், முருகன், பாஸ்கர், குப்புசுவாமி, கண்ணன், பாலகிருஷ்ணன், கெஜி, மல்லிகா, மூர்த்தி, சங்கர், விக்கி, சக்திவேல், மணிகண்டன், வினோத் உட்பட அனைத்து கிளை தலைவர்கள், கேந்திர பொறுப்பாளர்கள், கூட்டணி கட்சியினர் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர். பூரணாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி ஆலய மயான கொள்ளை திருவிழாவை காண வரும் பக்தர்களுக்கு ஜோதி சிலம்பம் சத்திரிய குருகுலம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியங்குப்பம் கொம்யூன் பூரணாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோவில் மகோத்சவத்தை முன்னிட்டு இன்று நடைபெறவுள்ள மயான கொள்ளை மற்றும் திருத்தேரோட்டத்தை காண வரும் பக்தர்களுக்கு பூரணாங்குப்பம் ஜோதி சிலம்பம் சத்திரிய குருகுலம் சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜோதி சிலம்பம் சத்திரிய குருகுலம் நிறுவனர் ஜோதி செந்தில்கண்ணன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில செயலாளர் தொழிலதிபர் ராமு, தீபம் தொலைக்காட்சியின் மேலாண் இயக்குநர் கந்தன், நாராயணசுவாமி ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஜோதி சிலம்பம் சத்திரிய குருகுலத்தின் நிறுவனரின் குடும்பத்தினர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். புதுச்சேரியில் நடைபெற்ற காவல்துறைக்கான உதவி ஆய்வாளர் தேர்வில் புதுச்சேரி சண்முகாபுரம் அன்னை எஜுகேஷனல் அகாடமி பயிற்சி மையத்தில் பயின்ற 7 போட்டியாளர்கள் உதவி ஆய்வாளர்களாக வெற்றி பெற்று முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற காவல்துறைக்கான உதவி ஆய்வாளர் தேர்வில் புதுச்சேரி சண்முகாபுரம் அன்னை எஜுகேஷனல் அகாடமி பயிற்சி மையத்தில் பயின்ற 7 போட்டியாளர்கள் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரியில் காவல்துறை உதவி ஆய்வாளருக்கான எழுத்துத் தேர்வு பிப்ரவரி 22ஆம் தேதி அன்று நடைபெற்றது. இதில் 70 நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ள நிலையில் அன்னை எஜுகேஷனல் அகாடமியின் மூலமாக பயின்று 7 பேர் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தனர். இது மட்டுமல்லாமல் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் நடைபெற்ற காவலர் தேர்வில் 10 போட்டியாளர்கள் வெற்றி பெற்று சாதனை நிகழ்த்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வாழ்த்து பெற்றனர். முன்னதாக தேர்ச்சி பெற்ற 7 மாணவர்களுக்கு அன்னை எஜுகேஷனல் அகாடமியில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதுகுறித்து வெற்றி பெற்ற மாணவர்கள் கூறுகையில், வாழ்க்கையில் விடாமுயற்சி அவசியம். விடாமுயற்சி மற்றும் லட்சியம் இருந்தால் மட்டுமே குறிக்கோளை அடைய முடியும். அந்த குறிக்கோளை அடைந்தால் மட்டுமே வாழ்க்கையில் சாதிக்கலாம் என்று தெரிவித்தனர். கடந்த 10 ஆண்டுகளாக அன்னை எஜுகேஷனல் அகாடமி பயிற்சிகள் இதுவரை 700 போட்டியாளர்கள் வெற்றி பெற்று அரசு பணியில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் இதுவரை நடைபெற்ற அனைத்து அரசு பணி தேர்வுகளிலும் அன்னை எஜுகேஷனல் அகாடமி போட்டியாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். மேலும் UDC, LDC, PC, VAO, TNPS போன்ற தேர்வுகளுக்கான புதிய சிறப்பு வகுப்புகள் 26/2/2026 முதல் ஆரம்பித்து நடைபெற உள்ளது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறனர்.